வணக்கம். சித்தக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்போ சமீப காலமாக சித்த மருத்துவம் வந்து எல்லாருமே அறியப்படுது. எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. சித்த மருத்துவம்னா என்ன, அதுவும் முக்கியமாக கொரோனாக்கு அப்புறம் வந்து சித்த மருத்துவத்தில் என்னென்ன பலன் இருக்குது, அதனால் என்னென்ன நோயெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது நிறைய அவேர்னஸ் இருக்குது. அதேமாதிரி சோஷியல் மீடியா நிறைய பார்க்கும்போது எல்லாரும் தானாகவே நிறைய இப்போ சித்த மருத்துவங்களை வந்து அவங்களே, அதாவது இந்த நிறைய பேர் ப்ரெஸ்கிரைபும் பண்ணுறாங்க யூடியூப்லேயே. அதை பார்த்து நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க, வாங்கி தொடர்ந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. எல்லா மருந்துகளுக்குமே, முக்கியமாக சித்த மருந்துகளுக்கு சித்தர்கள் வாக்குப்படி சொன்னோம் அப்படின்னா, அந்த எல்லா மருந்துக்குமே கால அளவு நாளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கால அளவுங்கிறது காலத்துக்கு ஏற்றாப்படி மருந்தை சாப்பிட்ணும். நாளளவுங்கிறது எத்தனை நாள் சாப்பிட்ணுங்கிறதையும் சித்தர்கள் சொல்லிட்டு வராங்க. இதுதான் வந்து சித்த மருத்துவர்கள் முறையாக படித்த சித்த மருத்துவர்கள் எல்லாருமே இதை முறையாக படித்து அனுபவத்திலையும் கண்டறிந்து எந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ அளவு எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடுக்காய் எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கடுக்காய் தோல், அதாவது கடுக்காய் பொடி வாங்கி சாப்பிட்டேன், இது சரியாக போகும்னு சொன்னாங்க, இந்த நோய் குணமாகும்னு சொன்னாங்க அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்றாங்க. கடுக்காயோட தன்மை என்னன்னு சித்தர்கள் வாயால் நம்ம கேட்டுப்போம். முதல்ல வந்து கடுக்காயில் வந்து 5 சுவையும் இருக்கும், அறுசுவையும் இருக்குது இல்லையா? 5 சுவையில் வந்து உப்பு சுவை, அதாவது கரிப்பு சுவையை தவிர 5 சுவையும் உண்டு. இதே நெல்லிக்காயில் அறுசுவையும் உண்டு. இப்போ ஒரு நெல்லிக்காய் வாங்கி கடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல கசப்பு தான் தெரியும், அதுக்கப்புறம் புளிப்பு தெரியும், உப்பு கார்ப்பு எல்லாமே தெரியும். தண்ணி குடித்தோம்னா நம்ம அந்த இனிப்பும் கடைசியாக உணர முடியும். அறுசுவையும் இருக்கிற நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும். இதே கடுக்காய் வந்து கொஞ்சம் சிறிது சூடு அதிகமாக்கும். இதே கடுக்காய் பொடி தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, முக்கியமாக சூடு உடம்புக்காரங்க, வாத உடம்புக்காரங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு அதிகமாகி வேதியை உண்டாக்குற தன்மையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இது கடுக்காய்க்கு இருக்குது. இப்போ நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி, கவ உடம்புக்காரங்க நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி அதிகமாகி அவங்களோட சிறுநீரை நல்லா பெருக்கி கொடுக்கும். அதில் வந்து நல்ல குணம். ஆனால் பேதியை கட்டும், அவங்களுக்கு மலக்கட்டு வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி எதுவுமே, அதாவது நெல்லிக்காய் லேகியம் வாங்கி சாப்பிட்டேன், கடுக்காய் தோல் பொடி வாங்கி சாப்பிட்டேன், இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு வாய் வழியை கேட்டாலும் சரி, வேறு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் கேட்டாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே மெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாமே தீர விசாரித்து அறிந்து நல்லா படித்த, முறையாக படித்த சித்த மருத்துவர்கள், அனுபவமிக்க சித்த மருத்துவர்களை அணுகி எந்த ஒரு சித்த மருந்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான பலன் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா எல்லாருமே பொதுவாக சொல்கிறது வந்து, நான் இவ்வளோ நாள் திரிப்புலாவை சாப்பிட்டே வந்தேன், திரிப்புலா வந்து எனக்கு நைட்டு தூக்கம் வருது. ஒரு சில பேர் பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா தூக்கம் வரத்துக்கு திரிப்புலா ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க, நாங்கள் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்காக திரிப்புலாவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுக்காயும் என்ன குணம், நெல்லிக்காய் என்ன குணம்னு பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்தது, தாண்டிக்காயும் சேர்ந்தது தான் திரிப்புலா. இப்போ திரிப்புலாவை வேறு உடம்புக்காரங்களோ தொடர்ந்து நாட்பட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலோ இதில் வந்து வேறு பக்க விளைவுகள் வரும். இதை பொதுவாக மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, சித்த மருத்துவங்கள் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப சூடாகிடுது, உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுது, இது நமக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற பொதுவான கருத்து வெளியே பரவிடும். இப்போ தான் சித்த மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிட்டு வருது. இந்த தவறான பல விஷயங்களாலையும் மக்களோட அணுகுமுறையாலையும் சித்த மருத்துவத்தை, அதுவும் காலாகாலமாக வந்த இந்த சித்த மருத்துவத்தை அமைக்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு ஒரு தடை போடுற மாதிரியோ இது எதுவுமே நம்ம மக்கள் வந்து செய்யவே கூடாது. அதனால் சித்த மருத்துவரை அணுகி முறையாக சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான நோய்கள், நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, சின்ன தலைவலி ஜுரத்துலேருந்து ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து டயாபெட்டிஸ்லேருந்து எல்லா நோய்களுமே ஒரு முறையான மருத்துவம் செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.